டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல். அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் 15 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சை, நாகை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கேசவமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கேசவமூர்த்தி, விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக யுவராணி, தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் உட்பட 15 மாவட்டங்களில் இன்னைக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்த 3 மணி நேரத்தில், அதாவது காலை 10 மணி வரை தமிழகத்தில் 15 மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல். கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை ஆகிய மாவட்டங்களும் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மற்றும் தேனி, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதியிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் வானிலை நிலவரப்படி இன்றைய தினம் வானம் ஒரு சில இடங்களில் மேகமூட்டத்துடன் காணப்படும் மற்றும் நகரில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது.